வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். மேற்கு வங்க மாநிலம் தமிழகத்தோட சேர்ந்து ஏப்ரல், மே மாதத்துல சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கிறாங்க. தற்பொழுது அங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருக்கிறாங்க. மமதா பானர்ஜி மாநிலத்தினுடைய முதல்வரா 3வது முறையா தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த முறையும் அவங்க தாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான பேச்சுக்கள் இருக்குது. அங்க ஒரு காலத்துல கம்யூனிஸ்டுகள் கொடிகட்டி பறந்தாங்க. ஸோ இன்றைக்கு கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ரொம்ப ரொம்ப வலிமை இழந்து ஒரு சில சீட்டுகளை மட்டுமே ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியா பிஜேபி போன முறை ஒரு வலுவான எதிர்க்கட்சியா 70 இடங்கள் வரைக்கும் பிடித்திருந்தாங்க. ஸோ இந்த முறை நாங்க ஆட்சியை பிடித்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்கா வயலண்டா வந்து களத்துல இறங்கி செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த முறை களம் அப்படின்றது திரிணாமுல் காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. ஸோ யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவுகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வீடியோலையும் நம்ம ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வெஸ்ட் பெங்கால் அரசியல்ல யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் இந்த கருத்து கணிப்பை சித்தாந்த் சாதே அப்படின்றவரும் அவருடைய டீமும் எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் நம்ம சொல்லும் பொழுதும் இந்த கருத்து கணிப்பை யார் எடுத்தாங்க அப்படின்றத நம்ம கிளியரா சொல்லிட்டு தான் நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளை சொல்லுவோம். ஸோ ஏதாவது ஒரு நிறுவனம் எடுத்திருந்தாங்கன்னா அவர்களினுடைய லோகோவை நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். தனிநபர் அவர்களினுடைய டீம் எடுத்திருந்தாங்கன்னா பெயர் மட்டும் சொல்லுவோம். அந்த வகையில இந்த வெஸ்ட் பெங்கால் சார்ந்த கருத்து கணிப்பை சித்தாந்த் சாதே அவருடைய டீம் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இவர்களினுடைய முடிவுகள் படி பார்க்கும் பொழுது சென்ட்ரல் பெங்கால்ல பிஜேபி 23 இடங்களையும், திரிணாமுல் காங்கிரஸ் 51 இடங்களையும், காங்கிரஸ் ஒரு இடத்திலையும் ஜெயிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. கிரேட்டர் கொல்கத்தால பிஜேபி 31 இடங்களையும், திரிணாமுல் காங்கிரஸ் 77 இடங்களையும், எஸ்எம் ஒரு இடத்திலும் ஜெயிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. வெஸ்டர்ன் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ் 27 இடங்களையும், பிஜேபி 29 இடங்களையும் ஜெயிப்பார்கள். அடுத்தது நார்த் பெங்கால்ல பிஜேபி 31 இடங்களையும், திரிணாமுல் காங்கிரஸ் 22 இடங்களையும், காங்கிரஸ் ஒரு இடத்திலையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாக்கு சதவீதம்னு பார்த்தோம்னா திரிணாமுல் காங்கிரஸ் 45.6% வாக்குகளையும், பிஜேபி 39.9% வாக்குகளையும், கம்யூனிஸ்ட் அண்ட் காங்கிரஸ் 11.5% வாக்குகளையும், மற்றவர்கள் 3% வாக்குகளையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அப்படியே சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் 178 192 இடங்களையும், பிஜேபி 100 112 இடங்களையும், கம்யூனிஸ்ட் அண்ட் காங்கிரஸ் 2 3 இடங்களையும், மற்றவர்கள் 0 1 இடத்தையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. 294 இடத்துல 148 இடத்தை பிடிப்பவர்கள் ஆட்சி கைப்பற்றுவார்கள். அந்த வகையில திரிணாமுல் காங்கிரஸ் மினிமம் சீட் பிடித்தா கூட 178, அவர்கள் மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்களை கிராஸ் பண்ணி போறாங்க. சோ மீண்டும் திரிணாமுல் காங்கிரசினுடைய ஆட்சி, மமதா பானர்ஜியினுடைய ஆட்சியே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் சாதே அவருடைய கருத்து கணிப்பு முடிவுகளை சொல்லி இருக்கிறாங்க. சோ இதற்கு முன்னாடியும் த எனிக்மஸ் அப்படின்றவரினுடைய கருத்து கணிப்பு முடிவும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான நம்பர்ஸே ஒத்தே இருந்தது. அதே மாதிரியான நம்பர்ஸ் தான் இவருடைய ஒப்பீனியன் போல்லையும் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் சாதையினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியே 4வது முறையா தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.